அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் 26 நிறுமச் சட்டம் 2013. அதாவது நிறுமச் சட்டம் 1956 கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்திலேருந்து என்ன மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க, சரி சேஞ்சஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது என்னென்னலாம் அந்த நிறுமச் சட்டத்தில் கொண்டு வந்துருக்குறாங்க, பதிவு பண்ணக்கூடிய முறைகள், பங்குகள் வெளியிடக்கூடிய முறைகள், அதை பற்றி நம்ம போகிறோம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதோடைய 1956 திருத்தப்பட்ட சட்டம் தான் என்னது 2013. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள். நம்ம படிக்கிற மூலமாக இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்திய நிறுமச் சட்டத்தின் வரலாறும் பரிணாமம். நிறுமச் சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அதோடைய பரிணாமம், தோற்றம் எப்படி இருந்துச்சு, வளர்ச்சி எப்படி இருந்தது, ஓகேவா, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 26.02 நிறுமச் சட்டம் 2013. நிறுமச் சட்டம் 2013 என்னென்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை படிக்க போகிறோம். சரிங்களா? 26.03 நிறுமத்தின் பொருள் மற்றும் இலக்கணம். நிறுமம்னா என்ன, அதை பற்றி இலக்கணம் படிக்க போகிறோம், பொருள் படிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து 26.04 நிறுமத்தை உருவாக்குதல். ஒரு நிறுவனத்தை உருவாக்க போகிறேன்னா என்ன மாதிரியான நடைமுறைகள் நீ கடைப்பிடிக்க வேண்டியிருக்குது. சரி, அதாவது நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4 வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸ்டேஜஸ் 4 கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து 26.05 பங்கு மற்றும் பங்கு முதல். பங்குனா என்ன, பங்கு முதல்னா என்ன அப்படி சொல்லி நம்ம போகிறோம் படிக்க போகிறோம். 26.06 பங்கு, ஊக்கப்பங்கு, உரிமை பங்கு வெளியிடுதல். சரி, ஷேரு, போனஸ் ஷேர், ரைட் ஷேர் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது என்ன பண்ணுறது, வெளியிடுறதை பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து 26.07 பங்குச் சான்றிதழ் மற்றும் பங்குரிமை ஆணை. ஓகேவா? சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட் அடுத்து ஷேர் வாரண்ட். ஓகே, அதை பற்றி நம்ம என்ன போகிறோம் இதில் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 26.08 பங்கு மற்றும் பங்கு தொகுதி. சரியா? இதை பற்றி என்ன போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். அடுத்து கடன் பத்திரம், டிபெஞ்சர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கடன் பத்திரம், கடனுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய பத்திரம். சரியா? அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து 26.10 பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரமும் உள்ள வேறுபாடு. சரி, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதே நம்ம என்ன போகிறோம் படிக்க போகிறோம். வாங்க லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம் பாருங்கள். நிறும அமைப்புகளை உருவாக்கி வர்த்தகம் செய்யும் முறையே 14ஆம் நூற்றாண்டில் பின்பற்றப்பட்டது என கூறலாம். அதாவது பண்ணிக்கோங்க, நிறுமத்தை உருவாக்கி சரியா வர்த்தகம்னா வியாபாரம் பண்ணக்கூடிய எப்போ தோன்றிருக்குது, 17ஆம் நூற்றாண்டிலே தோன்றியிருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அத்தியாயத்தில் நிறுமச் சட்டம் 2013 பொது அம்சங்களை உள்ளடக்கியது. மேலும் நிறுமத்தின் பொதுவான ஆவணங்களான அமைப்பு முறையீடு, செயல்முறை விதிகள் மற்றும் தகவல் அறிக்கை போன்றவற்றை ஆய்வு செய்தல். மேலும் இந்த அத்தியாயத்தில் பங்கு மற்றும் கடனீட்டு பத்திரங்களை முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 11ஆம் வகுப்பு வணிகவியலிலே படிச்சிருப்பீங்க. அமைப்பு முறையீடுனா என்ன, செயல்முறை விதிகள்னா என்ன, தகவல் அறிக்கைனா என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அமைப்பு முறையீடுனா என்ன, நிறுவனத்தை பற்றி எல்லா விதமான விவரங்களும் கொடுத்துருக்கோம். அதாவது நோக்கம் குறித்த உட்பிரிவு, சரி, அமைப்பு குறித்த உட்பிரிவு, முதல் குறித்த உட்பிரிவு படிச்சிருப்போம்ல. அதாவது நிறுவனத்தை எங்கே தொடங்கியிருக்கோம், நிறுவனத்துடைய பெயர், முகவரி, அது தோற்றுவிப்பில் யார், அவருடைய பெயர், முகவரின்னு சொல்லியிருக்கோம். அமைப்பு முறையீட்டில் எவ்வளோ முதல் போட போகிறீங்க அப்படி சொல்லி அதில் விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. எந்த காரணத்துக்காக எந்த நிறுவனத்தை தோற்றுவிச்சிருக்கிற நோக்கம் அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்கள்ல, அதுவும் அங்கே இருக்கும். சரி, இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, விதிகளெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க அமைப்பு முறையீட்டில். செயல்முறை விதிகள்லாம் என்னென்னா, அந்த நிறுவனத்தை பற்றிய அன்றாட நடவடிக்கைகள், ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்கள்ல, அது என்ன பண்ணியிருக்கோம் அதில் கொடுத்துருப்பாங்க, செயல்முறை விதிகள். அது அப்புறம் தகவல் அறிக்கை. தகவல் அறிக்கை அப்படிங்கிறதுனா நிறுவனத்தில் நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு தான் என்னது, தகவல் அறிக்கை. தகவல் அறிக்கையின் வாயிலாக தான் என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு நம்மளுடைய செயல்களை தெரிவிப்போம், நம்மளுடைய நடவடிக்கைகளை தெரிவிப்போம். சரிங்களா? அதை பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். மேலும் கடனீட்டு பத்திரத்தை பற்றியும் படிக்க போகிறோம், பங்குகளை பற்றியும் படிக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பங்குனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சாகணும். பங்குனா என்ன, முதலுடைய
ஒரு சிறிய பகுதி தான் என்ன சொல்கிறோம், பங்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 5 லட்ச ரூபா போட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 5 லட்ச ரூபாங்கிற என்னது, முதல். சரியா? இப்போ பங்குனா என்னன்னு சொல்லி தெரியணும். முதல் இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. பங்கு அப்படிங்கிற என்னென்னா, இந்த டோட்டலாக 5 லட்சம் இருக்குல்ல, 5 லட்சத்தையும் போட்டு உங்களால் தொழில் தொடங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அரேஞ்ச் பண்ணுவீங்களே, சரி, இந்த புரட்டுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பணத்தை புரட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு நண்பர்கிட்டருந்து என்ன பண்ணுறேன், 1 லட்சம். சரியா? பேங்க்லேருந்து 3 லட்சம். அதர் இன்ஸ்டியூஷன், அதாவது உங்களுடைய இந்த கூட்டாளின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்ககிட்ட என்ன பண்ணுறீங்க, 1 லட்சம் வாங்குறீங்கன்னா, இந்த சிறு சிறு அழகாக பிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த 5 லட்சத்தை எப்படி பிரிக்கிறீங்க, 1 லட்சம், ஓகே, 3 லட்சம் சொல்லி பிரிக்கிறீங்களா? அந்த பிரிக்கக்கூடிய இந்த ஸ்மால் பார்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க, பங்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா பாப்பா? பங்குன்னு என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதாவது முதலினுடைய ஒரு சிறிய பகுதி தான் என்ன சொல்கிறோம், பங்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதை பற்றி நம்ம போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். சரி, ஓகே. கடனீட்டு பத்திரம்னா என்ன? இப்போ பங்குனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடன் வாங்குறீங்கன்னா உங்களுடைய நிலத்தையோ இல்லை பத்திரத்தையோ என்ன பண்ணுறீங்க, அடமானம் வச்சு வாங்குவீங்க. ஆனால் இங்கே கடனீட்டு பத்திரம்னா ஒரு பத்திரத்தை ஈடாக அது என்ன பண்ணுறீங்க, வாங்கக்கூடிய கடனுக்கு எழுதி கொடுத்து வாங்குறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு வாங்கக்கூடிய கடனுக்கு ஈடாக, ஓகே, கடனுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய பத்திரம் என்னது, கடனீட்டு பத்திரம். சரி, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வாங்குகிற கடனுக்கு என்ன பண்ணணும், மந்த்லியோ இல்லை அங்கே அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பக்கம் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு வட்டியானது செலுத்தணும். சரியா? நம்ம உள்ளூரில் கேள்விப்படுற ஒரு சொற்கள் தான் இது. சரி, நம்ம தியேட்டிக்கலாக படிக்கிறப்ப நமக்கு என்ன புதுசாக தெரியும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த அத்தியாயத்தை படித்த பின்னர் இந்த இந்திய நிறுவன சட்டத்தின் வரலாறு பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதுடன் 2013 திருத்தமைக்கப்பட்ட நிறுவன சட்டத்தின் அடிப்படை பங்குகளையும் அதன் முக்கிய அம்சங்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன பண்ணுறாங்க, 2013 திருத்தப்பட்ட என்னென்னலாம் திருத்தி இல்லை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஏற்கனவே கூறியவாறு வர்த்தகத்தில் நிறுமம் மற்றும் சங்கம், கார்ப்பரேஷன் என்ற கருத்து புதியதல்ல. என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து நிறுவன சட்டத்தின்படி வர்த்தகம், கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது புதுசான ஒரு கான்செப்ட் கிடையாது. சரியா? ஏற்கனவே நம்ம படித்த ஃபெமிலியரான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஏனெனில் கிமு 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அர்த்தசாஸ்திரம் நியாசிஸ் இந்த வார்த்தையை கையாளப்பட்டுள்ளது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எத்தனைக்கு 4ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்குதான், அர்த்தசாஸ்திரங்கிற புக்கை எழுதின யார், ஹவுடிலியர்னு சொல்லுவாங்க. அதனால் சாணக்கியர். ஓகே, அது ஹவுடிலியருங்கிற என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய புத்தகத்தில் என்ன பண்ணிக்கிறார், 4ஆம் நூற்றாண்டிலே என்ன பண்ணிக்கிறாரு, நிறுவனத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, மேலும் வியாபார வளர்ச்சிக்கும் தேவைக்கும் தகுந்தாற்போல் காலப்போக்கில் அதன் வடிவம் சீரமைக்கப்பட்டது. என்ன பண்ணுறாங்க, நாளுக்கு நாள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சீரமைச்சு மாற்றி அமைச்சு கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து, நீர்ம வடிவமைப்பை கொண்ட வாணிபம் பிற வணிக நிறுவனங்களான தனியார் வாணிபம், கூட்டு வாணிபம் போன்றவற்றிலிருந்து மாறுபட்டு பல நன்மைகளை பெறுகிறது. நீர்மவுடைய வடிவமைப்பு இருக்குல்ல, வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னா, வாணிபம் சொல்கிற தனியார் வணிகம், இந்த கூட்டு குடும்பம் சரியா, அதுக்கப்புறம் கூட்டமைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறது மாறுபட்டு பல்வேறு நன்மை வந்து பெறுது. சரியா? இப்போ நான் என்னால் தனிப்பட்ட தொகையை போட்டு முதல் செய்ய முடியும்னா நான் யார், தனி வணிகர். சரியா? இல்லை என்னால் முடியலை, 4-5 நபரை சேர்த்துக்கிறோம் சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம கூட்டாண்மை. வெவ்வேறுபட்ட தனிப்பட்ட நபர்களை சேர்த்து கொண்டு செய்யக்கூடியது கூட்டாண்மை. இல்லை என்னோடய குடும்பத்தில் உள்ள நபர்களை வச்சு இப்போ செய்யக்கூடியது என்னது, இந்த கூட்டு குடும்பம். ஓகேவா? இப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நன்மைக்கு ஏற்ற மாதிரி தொழில் வடிவமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து, இந்த நிறுவனம் என்ற வார்த்தை வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நிரந்தர வாழ்வை போன்ற இயல்பை உடையது. என்ன நிரந்தர வாழ்வுனா சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுறது, காலத்தையும் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்குது. ஓகேவா? நிரந்தரமாக இருந்த பொறுப்பு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான லைபிலிட்டி இருக்குது, மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்குது, இப்போ நம்ம இதை படிக்க போகிறோம். சரிங்களா? பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 26.01 இந்திய நிறுவன சட்டத்தின் வரலாறும் பரிணாமமும். இது என்ன பண்ணணும், டார்க்காக லிங்க் பண்ணி கொடுக்கணும்பா. இது டார்க்காக இருக்கணும், ஆனால் அது சின்னதாக கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, இங்கிலாந்தில் இயங்கி வந்த வர்த்தகர்களின் வழிகாட்டி என்ற அமைப்பு ஆரம்ப காலங்களில் வியாபார வழிகாட்டியாக திகழ்ந்தது. மேலும் சில வணிகர்கள்
அல்லது குழுக்கள் இந்த நிறுவனத்தை கட்டுப்படுத்தி வழிநடத்தின என்பது மிகையாகாது. என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து நாட்டில் வந்து இயங்கி வந்திருக்கக்கூடிய வர்த்தகர்களின் வழிகாட்டி மெர்ச்சன்ட் கைட்லைன்ஸ் என்ற அமைப்பு, சரியா, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வியாபார நிறுவனத்தை தொடங்கி என்ன பண்ணுற சங்கமாக ஏற்படுத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, நிர்வாகம் பண்ணி வந்துருக்குறாங்க. ஓகே, அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் 26.01 இந்திய நிறுமச் சட்டத்தின் வரலாறும் பரிணாமமும். சரியா, அதாவது இந்த கொடுத்துக்கிறாங்கல்ல, இந்த இது என்ன தேவையில்லை, வர தேவையிலேருந்து கட் பண்ணி எடுக்க வேணும். சரியா, இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எங்கே பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ இதுவே நம்ம சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் அது இப்போ நான் வாசித்தது மேலே சொன்னேன்லப்பா, 1 செகண்ட். இப்போ நான் இங்கே ரீட் பண்ணது தான் இங்கே இருக்குது. சரியா, ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய நிறுவனமானது ராயல் சார்ட் நிறுவப்பட்டது. சரி, என்ன பண்ணுறாங்க, ராயல் சார்ட் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க, நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க 1616ஆம் நூற்றாண்டிலே. ஓகே, அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் 1844 முதன்முறையாக இங்கிலாந்து நாட்டில் கூட்டுப்பங்கு நிறுவனச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அண்டலம் பண்ணிக்கோங்க. 1814ஆம் ஆண்டில் 1844ஆம் ஆண்டில் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்திய நிறுவனச் சட்டம் இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்டை நிறைவேற்றிக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை. ஓகேவா, அதுக்கப்புறம் 3வது 1850ஆம் ஆண்டில் முன்னர் வழக்கில் இருந்த 1844ஆம் ஆண்டு இங்கிலாந்து கூட்டுப்பங்கு நிறுவனச் சட்டத்தினை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் கூட்டுப்பங்கு நிறுவனச் சட்டம் முதல் ஏற்பாடு செய்யப்பட்டது. என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 1844ங்கிற அடிப்படையை வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, 1850 வந்து அந்த இங்கிலாண்டோடைய நாட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கூட்டுப்பங்கு நிறுவனச் சட்டம் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. சரிங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th 1852ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு லிமிட்டட் லைபிலிட்டி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தி இந்திய கூட்டுப்பங்கு நிறுவனச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சொல்லியிருப்பாங்க வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, வரையறா பொறுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வரையறா பொறுப்புன்னு என்ன சொல்லிடுறேன். முதல்ல வரையறா பொறுப்பு அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் தொழிலை தொடங்குறதுக்காக முதல் போடுறோம் பார்த்தீங்களா, ஏற்பட்டு முதல் போட்டு நம்ம தொழில் தொடங்கிட்டு இருக்கிறோம். எதிர்பாராத சூழ்நிலையினால் நிறுவனத்தினுடைய என்ன இருக்குது கடன்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நிறுவனத்தில் உள்ள சொத்துக்களையும் தாண்டி தன்னை சொந்த சொத்து என்ன பண்ணணும் பயன்படுத்தி அந்த விற்று என்ன பண்ணணும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய உரிமையானது இருக்குது. இது என்னது வரையறா பொறுப்பு. வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு நடத்தினா அதிலே சொல்லியிருப்பாங்க, நிறுவனத்தில் கடனுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரியாக நடைமுறைகளை பின்பற்றணும். வரையறுக்கப்பட்டது. சரியா, இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பங்குதாரர்களுக்கு என்ன மாதிரியான கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க அதிலே சொல்லியிருப்பாங்க. சரியா, அந்த லிமிட்டட் லைபிலிட்டி வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு எப்போ கொண்டு வந்துக்கிறாங்கன்னா 1852ஆம் ஆண்டு கொண்டு வந்துக்கிறாங்க. சரிங்களாப்பா. அடுத்து 5 2013ஆம் ஆண்டு தனியார் நிறுவனங்களை அறிமுகப்படுத்தி நிறுவனச் சட்டம் 1913இல் இயற்றப்பட்டது. என்ன பண்ணுறாங்க, தனியார் நிறுவனம், ஓகே, ப்ரைவேட் கம்பெனி சொல்லுவாங்க, அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு எப்போ சட்டம் ஏற்றிருக்காங்க பார்த்திங்கன்னா 1913 வந்து ஏற்றிருக்கிறாங்க. சரிங்களா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த நிறுவனச் சட்டத்தை சுதந்திரத்துக்கு பிறகு மீளாய்வு செய்யும்போது 1950ஆம் ஆண்டு HC பாபா தலைமையில் இந்திய அரசு ஒரு குழுவை அமைத்தது. ஓகே, அந்த குழு தனது அறிக்கையை 1952ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பற்றி நிறுவனச் சட்டம் 1913ஆம் ஆண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளை ஒரு சில தகவல்களை திருத்தி அமைப்பதற்காக இல்லை கூர்ந்து ஆராய்வு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா HC பாபா கமிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க தலைமையில் வந்து அவரோட தலைமையை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு குழு வந்து உருவாக்கிக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 1950 வந்து அந்த அமைச்ச குழு 1952 என்ன பண்ணிக்கிறாங்க தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, அதை பற்றி என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவை தீர்க்கமான ஒரு முடிவை வந்து பரிந்துரை செஞ்சு அதில் அடிப்படையில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நிறுவனச் சட்டம் 1956ஆம் ஆண்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பார்லிமெண்டத்தில் நம்மளுடைய பார்லிமெண்ட் இருக்குல்ல இந்திய பாராளுமன்றம் அதில் வந்து அறிவும் செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் 1/4/1956 முதல் இந்திய நிறுவனச் சட்டம் 1956 நடைமுறைக்கு வந்தது. என்ன பண்ணிக்கோங்க 1/4/1956 என்ன பண்ணிக்கிறது ஏப்ரல் 1 1956 நடைமுறைக்கு வந்திருக்குது. சரிங்களா,
அவருடைய குறிக்கோள் என்னென்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு, பங்குதாரர்களின் நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் காத்தல். நிறுவனத்துடைய முதலீடு பண்ணுறாங்கல்ல அந்த பங்குதாரர்கள் அவங்களையும் நம்ம நிறுவனத்தின் மீதான நன்னம்பிக்கை என்ன பண்ணுறது பாதுகாக்கிறதோடைய நோக்கமாக இருந்திருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 2வது, பங்குதாரர்களின் உரிமைகளை பாதுகாப்பாக வைத்தல். சரியா? என்ன பண்ணுறாங்க, உரிமைகள் இருக்கும் பங்குதாரர்களுக்குன்னு ஒரு சில உரிமைக்காக முன்னணி பங்குதாரர்கள், ஓகே, அடுத்து சொல்லுவாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் சொல்லுவாங்க. முன்னணி பங்குதாரர்கள், உரிமை பங்குதாரர்கள் சொல்லிட்டு அவங்களுடைய உரிமைகள் என்ன பண்ணுறாங்க பேணி பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது சட்டமானது இயற்றப்படுகிறாங்க. சரிங்களா? அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. அடுத்து 3வது, நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருத்தல். ஓகே, நம்ம நிறுவனத்தில் வந்து அனைத்து கட்டுப்பாடுகள், ஓகே, நிதி இந்த மூலதனம் போடுறாங்க பார்த்திங்கன்னா அந்த அதை பற்றி சரி நன்றான நடவடிக்கைகளை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விதமான கட்டுப்பாடுகள் என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்துருக்கிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து 4வது, வருடாந்திர சட்டங்களை ஒழுங்குபடுத்தி பயனுள்ளதாக ஆக்குதல். வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டங்களை புதிதாக புகுத்தி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு நலன் ஏற்படுத்தக்கூடிய அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தை இயற்றியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து 5வது, பொதுமக்களின் முதலீடுகளை சமூக நல செயல்பாட்டிற்கும் மேம்பாட்டிற்கும் அபிவிருத்திற்கும் பயன்படும் வகையில் அமைத்தல். என்ன பண்ணுறாங்க பொதுமக்களுடைய நலனை பாதுகாத்து அவங்க என்ன பண்ணுறாங்க முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் சரி அந்த முதலீடு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க மேம்படுத்தக்கூடிய வகையில் என்ன பண்ணுறாங்க இந்த சட்டமானது இயற்றியிருக்கிறாங்க. ஓகே, அந்த அளவில் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய 1/4/1956 கொண்டு வரப்பட்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் எப்படி இருக்குது அந்தளவுக்கு திறம்பட செயல்படுத்தக்கூடிய அளவில் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்திய நிறுவன சட்டம் 1956ஆம் ஆண்டு 2006 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் காலத்திற்கு தகுந்தாற்போல் சில முக்கிய மாற்றங்களை செய்து திருத்தி அமைக்கப்பட்டது. அன்றைய மணிக்குங்க 1956க்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க 2006லேயும் திருத்தி அமைச்சிருக்காங்க, 2009லேயும் திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்ன திருத்தி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி உதாரணத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. 1, நிறுவன சட்ட வாரியம் அகற்றப்பட்டு தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது. என்ன பண்ணுறாங்க நிறுவன சட்ட வாரியம் வந்து ஆற்றிருக்கிறாங்க, அகற்றி அதை முழுக்கமாக நீக்கிட்டு தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? 2வது, நலிவடைந்த நிறுவனங்களை மீண்டும் திறம்பட செயல்பட ஏற்கனவே தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு BIFR என்ற நிறுவனத்தை சார்பில் மேற்கொள்ளப்பட்டதை நீக்கி தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயத்தின் மூலம் செயல்படுத்த ஆணை ஏற்படுத்தப்பட்டது. அதாவது நலிவடைந்த நிறுவனம்னா நஷ்டம் அடைஞ்சு அதாவது நிறுவனத்தை மூடக்கூடிய நிலைமைக்கு போயிருப்பாங்கல்ல அந்த நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க மீட்டு மறுவாழ்வு கொடுக்கறது. சரி, அதாவது நலிவடைந்த நிறுவனங்களை திறம்பட செயல்பட வைக்கிறது. சரியா? அந்த நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க ஒரு சில அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்க இதை வந்து செயல்படுறதுக்கு ஆவணம் செஞ்சுருக்கிறாங்க. சரியா? அடுத்து 3வது, நலிவடைந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்புக்கு தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு சார்பில் நலிவடைந்த தொழில் நிறுவனங்களின் சட்டம் 1985 SICR மூலம் விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. என்ன பண்ணுறாங்க நலிவடைந்த நிறுவனத்தை எப்படி நம்மளால் சீரமைக்க முடியும், சீரமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா BIFR-ட்டிருந்து என்ன பண்ணுறாங்க 1985 SICR மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா விதிமுறைகளை வந்து ஒப்படைச்சிக்கிறாங்க. ஓகே, என்ன பண்ணிக்கிறாங்க BIFR-லேருந்து யார்கிட்ட கொடுத்துக்கிறாங்க 1985 SICR என்ன பண்ணிக்கிறாங்க மாற்றி கொடுத்துக்கிறாங்க. சரியா? ஆனால் இதன் நலிவடைந்த தொழில் நிறுவனங்களில் நீக்குதல் சட்டம் 2013 மூலம் மாற்றியமைக்கப்பட்டது. மேலும் இந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வு வாழ்வு அளிப்பு பணிகளை தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயம் NICயில் ஒப்படைக்கப்பட்டது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க 2013 அதையும் மாற்றி அமைச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க. நேஷ்னல் அந்த அமைப்பு இருக்குல்ல தேசியம் சார்ந்தப்பட்ட அந்த அமைப்பு அதை என்ன பண்ணிக்கிறாங்க ஒப்படைச்சிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள் நிறுவன சட்டம் 2013. ஓகே, அதை பற்றிய ஒரு சுருங்க வருவம் சொல்லி பாருங்கள். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய நிறுவன சட்டம் 2013 குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றது. என்ன பண்ணுறாங்க 2013 ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க திருத்தி அமைக்கப்பட்ட அந்த சட்டமானது குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க ஒப்புதலை வந்து பெற்றிருக்கிறாங்க. சரி, நான் சொன்ன முதலே மசோதாவாக இருக்கும், மசோதா வந்து சட்டமாக மாறும் சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, அதே தான் இங்கேயும் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த சட்ட மசோதா எப்படி அந்த மசோதாவுக்கு வந்து சட்டமாக எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வச்சுருக்கிறாருன்னா
ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி என்ன பண்ணிக்கிறாரு, ஒப்புதல் வந்து வச்சுருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து மேலும் இச்சட்டம் டிசம்பர் திங்கள்னா டிசம்பர் மாதம்னு அர்த்தம், திங்கள்னா மாதம்னு அர்த்தம். ஓகே. 18ஆம் நாள் 2012ஆம் ஆண்டு லோக்சபையில் நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் திங்கள் 2013ஆம் ஆண்டு 8ஆம் தேதி ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. சரி, என்ன பண்ணுறாங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஆகஸ்ட் திங்கள் 2013ஆம் ஆண்டு 8ஆம் தேதி என்ன பண்ணிக்கிறாங்க, ராஜ்யசபாவில் வந்து நிறைவேறிக்கிறது. சரிங்களா? 2012ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் இந்திய நிறுவன சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இச்சட்டம் 29 அத்தியாயங்கள் அண்டரை பண்ணிக்கோங்க. 29 அத்தியாயம் இருக்குது, 470 பிரிவுகள் இருக்குது மற்றும் 7 அட்டவணையிலிருந்து கொண்டிருக்குது. சரியா? ஆனால் இதற்கு முன்னர் இருந்த நிறுவன சட்டம் 1956இல் எத்தனை 13 அத்தியாயங்கள் தான் இருந்திருக்குது. 658 பதிவுகள் மற்றும் 18 அட்டவைகள் மட்டுமே உள்ளே இருந்தது. ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, நிறையா வேறுபடுத்தி நிறைய என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ளே சேர்த்துக்கிறாங்க. சரிங்களாப்பா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய நிறுவன சட்டம் 2013 பதிவு செய்யப்பட்ட வல்லுநர்கள், அரசு நிறுவனங்கள், தகவல் மற்றும் புள்ளியியல் கொடுக்கும் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மற்றும் சிறப்பு நீதிமன்றங்கள் ஆகியவற்றிற்கு தனித்தனியே அத்தியாயங்கள் அறிமுகப்படுத்தி உள்ளது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரி, தனி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், ஓகேவா, கூட்டுறவு நிறுவனங்கள், இப்படி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக வந்து சடங்குகள் முறையை என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், புதிய இந்திய நிறுவன சட்டம் 2013இல் ஏற்படுத்தப்பட்ட சில முக்கிய மாற்றங்கள் பின்வருமாறு. சரி, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 மாற்றம் நிறுவன கூட்டுருவாக்கம்னா தொடங்குறது. சரியா? கூட்டுருவாக்க சான்றிதழ், தொழில் தொடக்க சான்றிதழ்னு சொல்லுவாங்க. ஓகே. அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நிறுவனங்களின் வகைகள். சரியா? மாற்றங்களின் தேவை. என்ன மாற்றம்னா, என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா, பொதுத்துறை நிறுவனம் இருக்குது, தனியார் துறை நிறுவனம் இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது. சரி, இந்த 2013 வந்து புதுசாக கொண்டு வந்த கான்செப்ட் எதுனா, இந்த ஒரு நபர் நிறுவனம் தான் புதுசாக கொண்டு வந்தக்கூடிய கான்செப்ட். ஓகே. புதுசாக அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், தனி நிறுவனங்களுக்கான அதிகபட்ச உறுப்பினர்கள். இந்த தனிப்படை நிறுவனங்களுக்கு எவ்வளோ அதிகபட்ச உறுப்பினர்கள் சொல்லி பாருங்கள். ஒரு தனி நிறுவனம் அதிகபட்சம் 200 உறுப்பினர்களை வைத்திருக்க கொண்டலாம். என்ன பண்ணுறாங்க, முதல்ல சொல்லியிருப்பாங்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா 50 நபர்கள் இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் உறுப்பினர் வச்சுக்கலாம், 200 நபர்கள் வேணால் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அண்டலை பண்ணிக்கோங்க. 2வது, ஒரு நபர் நிறுவனங்கள். இது என்னது, புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, புதிய கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்டலை பண்ணிக்கோங்க. 2013 நிறுவன சட்டத்தின்படி என்ன புதுசாக அறிமுகப்படுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நபர் நிறுவனம். சரிங்களா? அடுத்து, தொழில் துவங்க சான்றிதழ். அதில் சொல்கிறாங்க பாருங்கள், பங்கு மூலதனம் கொண்ட அனைத்து நிறுவனங்களும் இதுக்கு பொருந்தும். சரியா? அதாவது தொழிலில் பங்கு மூலதனம் சொல்கிறாங்க, யார் ஒருத்தவங்க ஷேராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவோம், இந்த சான்றிதழானது பொருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து 2வது, அமைப்பு முறையீடு, நோக்க ஷரத்து. நான் சொன்னேன்ல முதலேவும், அமைப்பு குறித்த உட்பிரிவு, நோக்கம் குறித்த உட்பிரிவு, முதல் குறித்த உட்பிரிவு, பொறுப்பு குறித்த உட்பிரிவுன்னு சொல்லி என்ன பண்ணிப்போம், முதலே சொன்னேன். சரி, அமைப்பு முறையீட்டில் என்னென்ன மாதிரியான உட்பிரிவுகளாக இருக்குது சொல்லிட்டு, அதில் நோக்கம் கொடுத்த சரத்து உட்பிரிவு வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த சாசனத்தில் கூட்டு உருவாக்க செயல்பட்ட உள்ள நிறுவனம், கூட்டுருவாக்கம் செய்யப்பட உள்ள நிறுவனம் ரேக்கத்தின்றது வந்து நோக்கத்தின் வரணும், உள்ளடக்கி இருக்க வேண்டும். மேலும் தேவைப்படுகின்ற அனைத்து விவரங்களையும் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நோக்கம் வந்து என்ன இருக்குதோ அதை கொடுத்துருக்கணும், என்னென்ன மாதிரியான விவரங்கள் இருக்கணும் அதையும் நமக்கு இந்த நோக்கம் கொடுத்த சரத்தில் வந்து இருக்கணும். சரிங்களாப்பா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 3வது, முக்கிய நபர்கள். பிரிவு 2 உட்பிரிவு 51. எப்படி வாசிக்கணும், பிரிவு 2 வாசிக்கணும், உட்பிரிவு 51 பார்க்கணும். இங்கிலீஷில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51 சொல்லுவாங்க. ஓகேவா? முக்கிய நிர்வாக நபர்கள் என்ற சொல் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது. சரி, அதில் யாரார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா, முக்கிய நபர்லாம் யாரார் வருவாங்க பாருங்கள். சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை நிர்வாக அதிகாரி. சரியா? அதோடைய விரிவாக்கம் அது. அதுக்கப்புறம் தலைமை
மேலாண்மை அதிகாரி மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லுவாங்கள்ல எம்டி, அவர் இதில் வந்து வர்றாங்க, முக்கிய நபர் கீழே வர்றாங்க. ஓகே. ரெண்டாவது நிறுவன செயலர், ஓகே, கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நபர். மூன்றாவது முழு நேர நிர்வாக இயக்குனர், ஓகே, ஹோல் டைம் டைரக்டர்னு சொல்லுவாங்க அவர். நாலாவது தலைமை நிதி அலுவலர், சரியா, நிதி அலுவலர்னா சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணணும், இவர் வந்து இந்த இதில் வர்றாங்க. அதாவது முக்கிய நபர்கள் அப்படிங்கிற கீழே யார் யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களாப்பா. அடுத்து நாலாவது முழு நேர முக்கிய நிர்வாக நபர்களை பணியமர்த்துதல். சரி, என்ன பண்ணுறாங்க, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், நபர்கள் வந்து பணியமர்த்துறதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பிரிவு 203. சரியா, ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய முக்கிய நிர்வாக நபர்களை அல்லது குழுக்களை கொண்டிருக்க வேண்டும். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நிறுவனமே நிர்வாகத்துக்காக தனிப்பட்ட நபர்களையோ இல்லை குழுவாக சேர்ந்தக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும், இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி விவரங்களை உரிய பிரிவின் கீழ் காண்பிக்க வேண்டும். பிரிவுனா அந்த சட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க சொல்லணும். சரியா, அதை பற்றி என்ன பண்ணிக்கிறாங்க இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உதாரணமாக முழு நேர இயக்குனர் இல்லாத நிலையில் மேலாளரோ நிர்வாக அதிகாரி மற்றும் செயலர் தலைமை நிதி அதிகாரி என்ன பண்ணலாம், இவங்க வந்து இந்த இதற்கு கீழே என்ன பண்ணலாம் செயல்படலாம். சரியா, முழு அதிகாரம் அந்த நிறுவனத்தில் அதிகாரி இல்லைன்னு சொன்னால் அவங்க யாரெல்லாம் செயல்படலாம்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. சரியாப்பா. அடுத்து பாருங்கள், கீழே பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடுதல். சரியா, பங்குகள் என்ன பண்ணிப்பாங்கன்னா வெளியிடுதல் 3 வகை இருக்கும்பா. ஒன்று அவங்களுடைய அட் பார் வேல்யூ, ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. பார் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா அந்த பங்குடைய அடக்க விலை, ஓகே, அதில் வந்து வெளியிடுறது பார் வேல்யூனா. முனைமத்தில் வெளியிடுறதுன்னா இங்கிலீஷில் ப்ரீமியம் சொல்லுவாங்க. அதாவது அதோடைய விலைக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பங்குடைய விலை 10 ரூபா. இது என்னது, இது என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னா அடக்க விலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அட் பார் சொல்லுவாங்க. இந்த 10 ரூபா இடையில 10 + 2 வச்சு 12 ரூபா நிறுத்தினா இந்த 2ன்னு வச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற பற்றி இதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க, முனைமம். ஓகே, முனைமம் சொல்லுவாங்க. முனைமம்னா அவரோட அடக்க விலைக்கு அதிகமாக வச்சு விற்கிறது. சரி, லாபம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தள்ளுபடி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 10ங்கிற அடக்க விலை இருக்குதா, இந்த 10ங்கிற அடக்க விலையில் என்ன பண்ணிடுவாங்க, குறைச்சி விற்கிறது. 2 ரூபா குறைச்சி விற்று 8 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது, பங்கு வந்து என்ன பண்ணுற வெளியில் வந்து விற்பனை செய்கிறது. இந்த 2 ரூபாங்கிறது என்னது, தள்ளுபடி. சரியா, டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. புரிஞ்சுது? அப்போ அட் பாரு, ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் 3க்கும் தெரிஞ்சுதா? ஓகே. அப்போ பாருங்கள், பணியாளர்களுக்கு வெளியிடப்படும் பங்குகளை தவிர ஏனைய பங்குகளில் தள்ளுபடி வெளியிடக்கூடாது. என்ன பண்ணுறாங்க, பங்குதாரர் சொல்லுவாங்கள்ல, இப்போ நான் ஒரு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா நம்ம நிறுவனத்தில் வந்து வேலை பார்ப்பாங்க, அந்த பணியாளருக்கு மட்டும் என்ன பண்ணலாம், நீ வந்துட்டு தள்ளுபடியில் வெளியிட்டுக்கலாம். மற்ற யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, தள்ளுபடியில் வெளியிடக்கூடாது. என்ன பண்ணிக்கிறாங்க, தடை செஞ்சுக்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், பங்கு முதல்ல என்ன சார் தள்ளுபடியில் வெளியிடலாம். மற்ற நபருக்கு என்ன பண்ண முடியாது, வெளியிட முடியாது. சரியா, தள்ளுபடியில் வெளியிட முடியாது சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து 5வது பங்கு முதல் வெளியீடு தொடர்பாக. சரியா, 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்கு. என்ன பண்ணுறாங்க, 20 வருஷம் கழிச்சு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 20 வருஷத்துக்கு கழிச்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய போட்ட முதல்ல திருப்பி எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு என்ன மாதிரியெல்லாம் பொருந்தும் சொல்லி பாருங்கள். இப்போ வாசிக்கிறது இங்கே இருக்குதுப்பா. ஓகேவா. பரிந்துரைக்கப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக வெளியிடப்பட்ட முன்னுரிமை பங்குகளை தவிர ஏனையவற்றை 20 ஆண்டுகளுக்கு மீட்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் பங்குதாரரின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்குதலை ஆண்டுதோறும் மீட்டெடுக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட உள்கட்டமைப்பு வசதிக்காக தன் நிறுவனத்தை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், பங்குகள் வெளியிட்டிருப்போம். சரிங்களா, அந்த உள்கட்டமைப்பு வசதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, 20 ஆண்டுகளுக்கு மீட்கப்பட வேண்டும். என்ன பண்ணுறாங்க, 20 ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணணும், மீட்க செஞ்சணும், போட்ட முதல்ல திருப்பி எடுத்துக்கிறணும். அதேமாரி போச்சுன்னு சொன்னால் தேவைப்பட்டால் பங்குதாரரின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்குகளை ஆண்டுதோறும் மீட்டெடுக்கலாம். ஓகே, 20 வருஷத்துக்குள்ளே நீ மீட்டெடுக்கலாம். அப்படி இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார்ல, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன பண்ணிக்கலாம், மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா. 2வது பங்கு மூலதன மாற்றத்தை அறிவித்தல். சரிங்க, பங்கு மூலதன மாற்றத்தை எப்படி வந்து இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மீள்தகு முன்னுரிமை பங்குகளை மீட்டு
30 நாட்களுள் அது தொடர்பான செய்தி நிறுவன பதிவாளருக்கு உரிய படிவத்தின் நிறுவன அறிவிக்கை தெரிவிக்க வேண்டும். என்ன பண்ணுறாங்கன்னா, மீள்தகு முன்னுரிமை பங்கு முன்னுரிமை பங்குன்னா என்ன சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? பங்குல பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பங்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. முன்னுரிமை பங்கு அப்படின்னு என்னென்னா, பங்கை முதலீடு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, லாப நஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும்தான் என்ன அவருக்கு வந்து உரிமையானது கிடைக்கும். நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனி வந்து நம்ம வைண்டப் பண்ணுறாங்க. வைண்டப் பண்ணுறதுனா அந்த நிறுவனத்தை கலைக்கிறது. நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க, போதும் நம்ம வியாபாரம் பண்ணது போதும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணி அது கலைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கலைக்கும் பொழுது அவருக்கு என்ன பண்ணுறாங்க, முதல்ல பணத்தை செட்டில் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு போகுதுன்னா அந்த முன்னுரிமை பங்குதாரருக்கு தான் போய் சேரும். சரிங்களா? அதை என்ன பண்ணுவாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பங்குகளை இல்லை கடைசி இது சரியா, பங்குகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் பகிர்வு செய்தல். பங்குகளை ஒருங்கிணைப்பு செய்தல் மற்றும் பகிர்வு செய்தல் காரணமாக பங்குகளின் வாக்கு மூலதனத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதால் தீர்ப்பாயத்தின் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். என்னென்னா, பங்குகளை வந்து ஒருங்கிணைப்பு செய்கிறேன் அப்படி சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அந்த தீர்ப்பாயத்தோட ஒப்புதலமானது என்னென்னா பெற வேணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிறுவனத்தின் பொருள் மற்றும் இலக்கணம். சரிங்களா? நிறுவனத்துடைய பொருள் மற்றும் இலக்கணம் என்ன சொல்லி பாருங்கள். சரிங்களா? நிறுவம் என்ற சொல்லை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். அண்டல் மணிக்கு நிறுவனம் என்ற சொல்லிங்க எப்போ இருந்து எதுலேருந்து வந்திருக்குது, லத்தீன் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்திருக்குது. சரிங்களா? அடுத்து, இச்சொல்லுக்கு பலரும் கூடியுள்ள குழு என்பது பொருளாகும். பல நபர்கள் சேர்ந்து கூடியுள்ள ஒரு அப்படிங்கிறது பொருள். நிறுவம் என்ற சொல் ஓர் நிறுவ அமைப்பை உறுப்பினரிடமிருந்து தனித்துவமான மற்றும் தன்மை கொண்ட சட்டப்பூர்வமான அமைப்பு சொல்லுவாங்கள்ல, சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நபர். பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நிறுவனம் என்ன சொல்லி இலக்கணம் பார்ப்பீங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இது கழகம் என கூறலாம். கார்ப்பரேஷன் சொல்லுவாங்கள்ல, கார்ப்பரேஷன் சொல்லலாம். ஏனெனில் சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் அலுவலர். கார்ப்பரேஷன் கழகம் என்ற சொல்லானது பாடி என்ற லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியதாகும். என்ன பண்ணுறாங்க, பாடிங்கிற ஒரு லத்தீன் சொல்லிருந்து இது தோன்றியிருக்குது, கார்ப்பரேஷன் அப்படிங்கிற சொல். சரியா? அடுத்து பாருங்கள், லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியது. இதன் பொருள் பாடியின் குழுமின் என்பது ஆகும். பாடின்னு சொன்னால் அந்த அவருடைய அமைப்பு. சரியா? இந்த இடத்துல பாடினா உடம்பு கிடையாது, பாடிங்கிறனா நிறுவனத்துடைய அமைப்புன்னு அர்த்தம். ஓகே, நிறுவனத்துடைய அமைப்பு. ஓகே, கழகம் என்பதற்கு ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர், சட்ட நடைமுறைகளை பின்பற்றும் இயற்கை நபர். ஓகே, சட்ட நடைமுறை செயல்படுத்தக்கூடிய இயற்கை நபர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இயற்கை நபர் அல்லது செயற்கை நபர். ஓகே, சில சூழ்நிலைகள் செயற்கை நபராகவும் கருதப்படுவார். ஓகே, சில செயற்கை நபர்னால் சட்டத்தோடைய நடைமுறைக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுவார். சரியா? அதுக்குன்னு ஒரு என்ன கிடையாது, மனசோ நம்மளை மாதிரி என்ன கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. இது எதன் மூலச்சு தான் நம்ம நிறுவனத்தை வந்து நம்ம கருதுன்னு சொன்னால் சட்டத்துக்கு தான், சட்டத்தை வடிவம் மூலமாக தான் நிறுவனம் அதுக்கு வந்து ஒரு வாழ்வை வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஒரு வடிவத்தை வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்திலோ அல்லது நிறுவனத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா, பாராளுமன்றம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்திய பாராளுமன்றத்திலோ அல்ல நிறுவன சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, தோற்றுவிக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி நடத்தணும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய இந்த பார்லிமெண்ட்டோடைய ஆக்டில் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பார்லிமெண்ட் சட்டத்தைப்படி என்ன பண்ணுறாங்க, உருவாக்கப்பட்டக்கூடிய அமைப்பு இது. சரியா? சிறப்பு சட்டத்தின் மூலம் பொது களங்களாக உருவாக்கப்பட்டது. யாருக்கு, இதெல்லாம் சிறப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? இது தவிர டாடா இரும்பு லிமிடெட், ரிலையன்ஸ் தொழில் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் 1956 பஜேதியா சட்டம் 2013 படி என்ன பண்ணுறாங்க, உருவாக்கப்பட்டிருக்காங்க. ரிலையன்ஸ் இதெல்லாம் டாடா என்ன சட்டத்தின் பண்ணி கொண்டு வந்துருக்காங்கன்னா 1956 சட்டத்தைப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. இது சரியாப்பா? ஒரு நிறுவனம் அந்தந்த நாட்டின் சட்ட விதிமுறைகள் உட்பட்டு உருவாக்கப்பட்ட இயற்கை அல்லது செயற்கை நபர்களின் ஒரு குழுவாக கருதப்படுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறுவனம் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கையாக அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட நபர்கள் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நிறுவன சட்டம் 2013 பிரிவு 2 உறுப்பினர் 20 படி கம்பெனி என்ற சொல்லை பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. என்ன பண்ணுறாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 ஓகே 2013 படி பிரிவு 2 உறுப்பிரிவு 20 படி என்ன பண்ணுறாங்க, நிறுவனத்தை எப்படி வந்து வரையறுக்கிறாங்க சொல்லி பாருங்கள். கம்பெனி சட்டம் அல்லது ஏதேனும் முந்தைய கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்ற பொருளாகிறது. சரி, அதை எப்படி சொல்கிறாங்க கீழே பாருங்கள். லிட்டன் பிரபு கூறுகையில், நிறுவனம் என்பது பங்கு தொகையை பணம் திரட்டி அதை பொது நோக்குடன் ஒன்றுக்கு பயன்படுத்த பல பேர் தம் மனம் ஒப்பி ஒன்று சேர்ந்து சங்கமாகும். என்ன பண்ணுறாங்கன்னா, நிறுவனம் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, பல நபர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல திரட்டி சரியா அதை வந்து பொது நலனுக்காக பயன்படுத்தி கொடுத்தா நிறுவனம் அப்படி சொல்கிறது யார், இந்த லிட்டன் பிரபு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய முன்னாடி ஆட்சி செஞ்சக்கூடிய இங்கிலாந்து மன்னன், ஓகே ஆங்கிலேயர் மன்னன், அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு சொல்லியிருக்கிறார். ஓகேவா. அடுத்து அவர் சங்கம் ஒரு நிமிஷம் அவர் வாங்கும் தொகையை நிறுவனத்தின் முதலாகும். ஓகே, அவர் வாங்கக்கூடிய தொகை தான் என்ன பண்ணுறாங்க, மற்ற நபர்கிட்ட வாங்கவும் இல்லை வெளிநபர்கிட்ட அது என்ன சொல்கிறோம் நம்ம முதல்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதை வாங்குவார் அதன் உறுப்பினர்கள் ஆவர். ஓகே, நிறுவனத்தின் மூலதனத்தின் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிய பகுதி அவரது பங்கு எனப்படும். ஓகே, இந்த குறிப்பிட்ட சதவீதம் பங்கு போகிறாங்களா ஷேர்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க போடக்கூடிய. நம்ம இப்போ நம்ம ஒரு 20,000 போகிறோன்னு நீங்கள் யார், அதோடைய உறுப்பினர்கள் ஷேர் ஹோல்டர் சொல்லுவாங்க. ஓகேவா. நிறுவனத்தின் மூலதனத்தின் ஒவ்வொருவருக்கும் உரிய பகுதி அவரவரது பங்கு எனப்படும். ஓகே, பங்களின் உரிமை மற்றும் என்று எப்போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. பங்குதாரருடைய உரிமை இருக்காங்க, எப்பயுமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அவர் செய்யணும். சரிங்களா. ஜேம்ஸ் ஸ்டீபன் கூறுகையில், நிறுவனம் என்பது எந்த ஒரு நபராலும் சங்கம் அமைத்து அதற்கு பணத்தினை பங்களித்து செய்து அல்லது பண மதிப்புள்ள சரக்கை பணியாளர்கள் வியாபாரம் ஈடுபடுத்தல் மற்றும் அதில் ஏற்படும் லாப நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆகும். என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி சொல்கிறாங்க, எந்த ஒரு நபர்னாலும் நிறுவனத்தினுடைய சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணமாகவோ இல்லை பணத்திற்குரிய பொருட்களாகவோ என்ன பண்ணுறாங்கன்னா முதலீடு செஞ்சு அது விற்பனை வியாபாரம் செஞ்சக்கூடிய அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க, அது மூலமாக கிடைக்கக்கூடிய லாப நஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, ஜேம்ஸ் ஸ்டீபன் சொல்கிறார். ஓகே, இப்போ நிறுவனம் வரையறுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த 2 வரையறுக்கத்தில் ஏதாவது ஒன்று எழுதணும்பா. சரிங்களா. மேற்கூறிய வரைவிலக்கணத்தில் இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். நிறுவனம் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம், சொந்த கழகம் மற்றும் சட்டப்படியான நபராக வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியுது. சரிங்களா. அடுத்து பாருங்களேன். சரியாக சொன்னால் உறுப்பினர்களின் தன்னிச்சையான முடிவு, பொது முத்திரை, கையொப்பம், பொது 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 குறைவான பொறுப்பு மற்றும் பங்கு மாற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரியா. இதை என்ன பண்ணுறோம், நம்ம 14ஆம் வகுப்பில் என்ன பண்ணுறோம், நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறுவனத்தை பற்றி என்ன வைப்பாங்கன்னா நம்ம அமைப்பு முறையீடு, செயல்முறை விதிகள், தகவல் வரைக்குன்னு சொல்லி என்ன இப்போ விரிவாக்கமாக 14ஆம் வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம். சரியா, அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து பார்க்க போகிறது கழக குழுமம். சரியா, கழக குழுமம் என்ன சொல்லி பாருங்கள். கழக குழுமம் என்பது ஒரு சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டது. சரி, என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டப்பிரிவின் படி என்ன பண்ணுறாங்க உருவாக்கியிருக்காங்க. பிரிவு 2 உறுப்பிரிவு 11 படி என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், கழகம் என்பது தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், ஒரு நபர் நிறுவனம், சிறு நிறுவனம், குறைவான பொறுப்புடைய கூட்டு நிறுவனம், அயல்நாட்டு நிறுவனம் ஆகிய இந்தியாவிற்கு வெளியே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆனால் இதில் பின்வரும் வரை அடங்காது. என்ன சொல்கிறாங்க, கழகம் அப்படிங்கிறது என்னென்னலாம் அடங்கும்னு சொல்லி மேலே சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிட்ட வேலையில் எதெல்லாம் வராதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் கூட்டுறவு கழகங்கள் தொடர்பான ஏதேனும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டுறவு அமைப்பு, கூட்டுறவு நிறுவனத்துக்குள்ளே ஒரு பதிவு பண்ணிட்டுன்னு சொன்னால் அது எது கீழே வராது, இந்த கழகத்தின் கீழே வராது. சரிங்களா. ஆவணம் இதற்கென அலுவலரால் சார்ந்த அறிக்கையில் அறிவிப்பு மூலம் மத்திய அரசால் குறிப்பிடப்பட்ட ஏதேனும் பிற கழக குடும்பங்கள், ஓகே நம்ம மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனங்கள் நினைக்கிறது இது கீழே வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.